பெரிய ஒரு காரணம் வந்து ஜாதுண்ட புறந்தன ஆரோக்கியமான விஷயம் எல்லாம் போட்டிருக்காங்க பிரியாணி இதெல்லாம் போட்டு நான் இதை நாங்கள் நிறைவேற்றோம் சொன்னாலே வந்துட்டு அம்மா அப்போ அது வந்து ஒரு சந்தோஷம் எங்களோட வீடியோ பார்த்து நேசிக்கிறது நல்லுள்ளங்கள் இருந்து அவங்க விஷ் பண்ணினாலும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு சொந்தங்கள் பந்தங்கள் உறவினர் இருந்து அவங்களோட இந்த முறை வந்து எல்லாரையும் நான் புரிஞ்சு கொள்றேன் நல்லா சத்தியம் போன முறையும் புரிஞ்சு கொண்டான் புரிஞ்சு கொள்றேன் இந்த முறை இன்னும் கொஞ்சம் பேர் நான் நல்லா நேசிச்சேன் அனைவருக்கும் வணக்கம். நான் அனுஷியா. நான் அனு. நாங்கள் எங்கே நிற்கிறோம்? வேறுங்க வீட்டை ஓட்டைய பார்க்க தெரியல எங்கட விட்டா நிற்கிறோம் நான் ஓட்டை வச்சு உங்களோட வீடு அதாவது வந்து இன்றைக்கு நாங்கள் வந்து எங்கட வீட்டா நிற்கிறோம். அப்போ இன்றைக்கு வந்து திடீரென்று வந்து அனுஷியா அக்காவோட வந்து நான் வீடியோ தொடங்குறேன். என்ன காரணம் இன்றைக்கு அனுஷியா மூத்த மகன் பெரிய ஒரு காரணம் வந்து ஜாதுண்ட புறந்தன ஜதுண்ட பிறந்த நாளை அனுஷியாக்கா இப்போ அதடியா வந்து நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். இல்லை நாங்கள் வந்து எங்களோட மதிய சாப்பாடு வந்து அனுப்பிட்டா நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம். நாங்கள் அதான் ஒரு கொண்டாட்டம் பண்ண எதுவுமே இல்லை. சும்மா நோம்பெல்லாம் நாங்கள் வீட்டில் சமைக்கிற மாதிரி இந்த காரணம் நானும். அப்போ நீங்கள் கேக் வெட்ட இல்லையோ இந்த கேக் வெட்டுறேன் கேக் வெட்ட எந்த வருஷம் கேக் எல்லாத்தையும் தடை பண்ணிட்டாங்களாம். என்ன காரணமெல்லாம் சொல்ல போனால் அது அதெல்லாம் தேவையில்லை. இந்த வருஷம் என்னமோ தெரியல அடுத்தடுத்து அம்மாண்ட பிள்ளைங்க பர்த்டேன்னு வர்றபடியால் அது வந்து தனக்கு மட்டும்னால இப்போ நானும் எனக்கு வெட்டணும்னு சொல்லி அப்படி 2 வருஷம் கொண்டு கொண்டு இருக்குது ஈகோ. அப்போ வார வருஷம் பார்ப்போமே வெட்டுவோமே கேக் தானே. சரி அப்போ அனுஷியாக்கா ஜதுவுண்ட விருப்பத்துக்கு வந்து இந்த வருஷம் வந்து நாங்கள் கேக் கட் பண்ணல. அப்போ அதனால ஜதுவுக்கு வந்து நல்ல ஒரு உடுப்பு எடுத்து கொடுத்துனாங்க. ஜது வந்து காலம்புற கோயிலுக்கு வந்து காட்டுவோம் ஜதுவுக்கு ஜதுவே காட்டுவோம் நாங்கள். அப்போ அனுஷியாக்கா வந்து இப்போ வந்து எங்களோட வீட்டை வந்திருக்கிறா கோழி புக்கை வந்து செய்து எல்லா சோழத்துக்கு தர போறாங்க. வந்து இப்போ கும்பல இல்லை அனுவும் தாருக்கா 3 பேரும் நாங்கள் சொல்லி இதண்டி செய்யல தானே. அப்போ நாங்கள் வந்து பழமையாக வந்து இங்கே நம்மளாம் எங்கட விட்டு அனுஷியாக்கா வந்து சாப்பாடு செய்கிறவா தானே. அப்போ சாரு உட்காந்து எங்களை வீட்டை வந்தவா. அப்போ சரி வந்து சாரு உட்காவை மறித்து இன்றைக்கு வந்து அனுஷியா மேலே இதில் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும்னா அது இந்த பர்த்டே முன்னிட்டு அதாவது 1 கிழமைக்கு முதல்ல அந்த லண்டனில் இருக்கிற அம்மா வந்து உண்மையாக அது இந்த பர்த்டேக்கு வந்து போன வருஷம் 18வது பர்த்டேக்கு வந்து அந்த ஃப்ரூட் சலாட் எல்லாம் போட்டு உண்மையில நல்ல ஒரு ஸ்பெஷலாக எல்லா சோறுங்களையும் ஒருமிச்சு நல்ல சந்தோஷமாக ஒரு கேக் வெட்டுறதுக்கு உண்மையில ஒரு ஒழுங்கு செய்திருந்தவா. அதே மாதிரி தான் இந்த வருஷம் வந்து தாண்டி அதுக்கு கேக் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக ஒரு கேக் வெட்டுங்க சந்தோஷமாக இருக்குது. நான் அவனுக்கு 21வது பர்த்டே வருது அதுவும் செய்யலாம். ஆனாலும் இந்த சந்தோஷத்துக்கு ஒரு கேக் வெட்டுங்க என்னங்க உருப்படுத்த கொடுங்க அந்த மாதிரிலாம் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி கொண்டே இருந்தவா. அப்போ நாங்கள் வந்து அதுக்கு அனுமதிக்கலை. இல்லையம்மா இந்த முறை வந்து யாரும் கேக் வெட்ட மாட்டோம் நிற்கிறார் வேண்டாமான்னு சொல்லி அப்போ அவாவுக்கு வந்து சில சூழ்நிலையெல்லாம் கடையில் வந்து விளாண்டும். அப்போ அதனால அவன் சொன்னால் சரி நான் வந்து உங்களை போஸ்ட் பண்ண விருப்பலை ஓகே அப்போ அது வந்து உருப்படுத்து சந்தோஷமாக கோயிலுக்கு போடுது. ஆனாலும் நீங்கள் கூட சௌரங்களோட 1-2 பேர் ஒரு பின்னரை டீச்சருக்கு ஒரு வாடியோ வந்து சந்தோஷமாக குடிச்சு அப்படியா செய்யுங்கன்னு சொல்லி உண்மைக்கு அந்த அம்மாண்ட விருப்பத்தின்படி தான் நாங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறது ஒரு சின்னனாக இருந்தாலும் ஒரு பெரிய அளவில் சந்தோஷமே நான் சரி அப்போ உண்மையிலே அந்த அம்மா வந்து நிறைய வாட்டி ட்ரை பண்ணினவா. உண்மையிலே அதுக்கு ஒரு அம்மா மாதிரி தான் அவ்வளோ ஒரு அக்கறையும் பாசத்தோடு கேட்க ட்ரை பண்ணினவங்க. சொரியம்மா வாட்ஸ்அப்லேயே வந்து அந்த அம்மாவுக்கு சொல்லியிருந்தான் உண்மையிலே எவ்வளோ தூரம் முயற்சி செய்தவா. ஆனாலும் அதையும் தாண்டி நாங்கள்
எங்கிட்ட சில சூழ்நிலையில் சொல்லியிருக்க அவள் விளங்கி கொண்டவா சரி ஓகே அதெல்லாம் முழுங்க நீங்கள் அடுத்த வருஷம் செய்யும் கொண்டு சொல்லியிருந்தவன் அந்த அம்மா மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டவங்கலாம் எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லணும் இந்த வருஷம் போய் நம்ம எல்லாம் அடுத்த வருஷம் பார்ப்போமே இப்போ நாங்கள் ஜதுவா கூப்பிட போகிறோம் ஹீரோவை நடந்த வரைக்கும் நீ எடுக்கணும் எப்படி இருக்கு செலெக்ஷன் எல்லாம் உடுப்பு செலெக்ஷன் வந்து ஓ அதாவது நான் தான் வந்து இந்த டிஷர்ட்டை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தேன் நான் அதை எடுத்து கொடுக்கல செலக்ட் பண்ணி கொடுத்தேன் இன்னைக்கு வந்து டவுசர் மோண்ட் எடுத்து கொடுத்தாங்க அது கொஞ்சம் அவனுக்கு இருக்குது ரெண்டு சொல்லி படம் இந்த மாடல் எடுத்துனாங்க உண்மையில அவனோட செலக்ஷன் வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல பேட் பாய் இல்ல அது வெட்டினா அப்புறம் பேட் பாய் அழிஞ்சிட்டு நல்ல போய் கீழ நடக்கு வெளியால பேட் பாய் ஓ சுக்கு விளையாடுங்க அடிக்கிறாங்களோ தம்பி குட்டி பந்து அடிக்கிறாங்க ஆனா அப்பதான் பண்ண அப்பதான் ஹேப்பி பர்த்டே சொல்லல அவன்டே சொல்ல மாட்டான் இந்த மாதிரி நாங்க நேற்று நான் தான் ஜது ஒரு அஞ்சு உடுப்படுக்க போறோம் அப்போ ஒரு சின்ன அவே நினைச்சார் ஒரு பெரிய ஆளுக்கு தான் வந்து உடுப்படுவாடுறது தான் நினைச்சு அண்ணான்னு சொல்லி கதை நடக்குது அண்ணாண்டு வயசு வந்து 19 அந்த வாயில வந்து கை வச்சுட்டேன் என்ன சொல்றீங்க தான் 25 வயசு அவ்வளோ வந்து தோற்றார் கொடுத்தீங்க அப்படி சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க ஏதோ அம்மா அப்பாண்ட சந்தோஷத்தோட அவங்களோட சித்தியாக்கள் பெரிய மக்களோட சந்தோஷத்தோட இது வந்து அம்மா அந்த இது ஒண்ணுமே அப்படி சொல்றேன் இந்த முறை வந்து நான் கேக் வந்து கட் பண்ணலன்னு சொல்ல இருந்தேன் அப்படி கூட அம்மா வந்து விடையில உடுப்பாடுன்னு சொல்லி ஒரு ஆக்கினியா இருந்தால் இப்போ அம்மா நான் இருப்ப மட்டும் உடுப்பு வந்து எடுத்தாச்சு அப்போ நேற்று வந்து சுப்பு வந்து நான் கொஞ்சம் கிளாஸில் வைக்கிட்டு போகிறேன் அம்மா வந்து சொல்லியிருந்தேன் பெரியம்மா சொல்லியிருந்தேன் அம்மம்மா வரட்டுவாங்கன்னு சொல்லி அப்போ போன கையோட உண்மையாக முதலாவது கிஃப்ட்னு சொன்னாலே வந்துட்டு அம்மம்மா தானே அப்போ அது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் வாங்கண்டா வந்துட்டு போவான்னு சொல்லி போட்டு அவள் தந்தா அது வந்து ஒரு சந்தோஷம் தான் அப்போ அதே தாண்டி வந்து இந்த முறை கேக் கட் பண்ணாக்க வந்து நிறைய காரணம் வந்துருக்கு அதனால வந்து நான் கேக் கட் பண்ணேன் சொன்னால் போன வருஷம் நான் பண்ணான்னு சொல்லி தான் அம்மா சொன்னா இல்லை கட் பண்ணணும்னு சொல்லி அம்மா நேற்று ரொம்ப கட் பண்ணா தெரியுதாங்க சில சில நேரங்களில் வந்து தம்பியை போல இருந்தால் எத்தனைதான் எங்களோட வீடியோ பார்த்து நேசிக்கிற எத்தனையோ நல்லுள்ளங்கள் இருந்து அவங்க விஷ் பண்ணினாலும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு சொந்தங்கள் பந்தங்கள் உறவினர் இருந்து அவங்கள்ட்ட இந்த முறை வந்து எல்லாரையும் நான் புரிஞ்சு கொண்டேன் நல்லா சத்தியம் போன முறையும் புரிஞ்சு கொண்டான் இந்த முறை இன்னும் கொஞ்சம் பேர் நான் நல்லா நேசிச்சேன் உண்மையா சீரியஸா செலக்ட் பண்ணி எடுத்துருந்தேன் நான் அவையில் இல்லாமல் வந்து எனக்கு இந்த முறை பக்கொண்டு ஃபெயிலாக கொடுத்துட்டேன் அதனால வந்து எல்லாமே போதும் மறுபடியும் வேண்டாம் அங்கே அதுங்க தெரியும் நார்மலா எல்லாருமே வந்து கடந்து போக அப்படி இருக்க வந்துட்டு அப்போ ஒவ்வொரு முறையும் ஆனால் உண்மையிலே என்றைக்குமே எங்களோட பொம்பளை சோழங்களுக்கு நான் ஒரு செலவு அடிப்பேன் ஏன்னு சொன்னால் உண்மையிலே அது இந்த உள்ளத்துக்கு வீடாக சொல்ல வார்த்தை இல்லை ஏதோ கொஞ்சம் அது இந்த பகுதி இருந்தாலும் உண்மையாக எங்களோட பொம்பளை சோழங்கள் எல்லாம் நான் இந்த கனவுட்ட கோழி புக்கு செய்யலாங்க அந்த இடத்துல ஒவ்வொரு பொம்பளை சோழங்களும் ஒவ்வொரு சோழங்களே உண்மையிலே அதுகளுக்கு நான் எப்போன்னு பெரிய மக்கள் ஆண்டி சித்தியாக்கண்டு எல்லாம் கூட நாங்கள் 4 படி இருந்தாலும் நானும் அவ்வளோ தான் நிற்கிறோம் அப்போ சரி ஏதோ சந்தோஷமாக தங்கட ஒரு கிஃப்டோட கொண்டு அதுக்கு கொடுத்து நான் சில வாழ்த்தி விட்ட வேணும் அதே காணும் வேணும் நடந்தது அதாவது ஒவ்வொரு முறையும் வந்து எனக்கு அப்படித்தான் நடக்குது அதனால வந்து அடிக்குது சொன்னால் அவ்வளோ தூரம்
கவலை நிறைய மனசுல பழைய போச்சு. ஆனால் ஏன்டா எங்களுக்கு அப்படி ஒரு இதுவரைக்கும் அவாய்ட் பண்ணுறாங்க. அது வந்து என்ன நாங்கள் என்ன எனக்குலாம் நான் கிடக்கு கடவுளே நாங்கள் அப்படி கடவுளே அப்படி நிறைய கடவுளுக்கு எனக்குலாம் கிடக்கேன். சரி, ஓகே ஓகே. எல்லாம் கடந்து போவேன் நான். கண்டிப்பாக இன்றைய தினம் வந்து சமையல் சொல்லிலாம் வந்து ஏற்பாடெல்லாம் நடந்து. அப்போ பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாருக்கும் வந்து அந்த உஷார் கொஞ்சம் கூடி சண்டை பண்ண பிஸ்கா எல்லாம் மட்டும் அம்மா என்ன மிஸ் பண்ணுது தெரியுமோ சொன்னான் எல்லாரும் வந்துட்டு மனமாக மிஸ் பண்ணுவாங்க. உண்மையிலே அதுக்கு அன்புக்கு வீடாகாது. அந்த ராத்திரி 12 மணி ஆனும் ஜாதுண்ட வீடியோ வந்து மிஸ் பண்ணி எனக்கு அனுப்பிவிட்டேன். எடிட்டிங்கில் நம்பர் 1 எடிட்டரா அப்படி எடிட் பண்ணி வீடியோலாம் அனுப்பிவிடாது. அதே மாதிரி ஜாதுவுக்கு வந்து காசு நல்ல ஒரு அழகான ஒரு ஜீன்ஸு டிஷர்ட் எல்லாம் அனுப்பிவிடுது. அதே மாதிரி எந்த பர்த்டேக்கு வந்து ஒரு கிழமை இருந்தாலும் அதுக்கும் அட்வான்ஸ் எனக்கு நம்ம கொடுத்து அனுப்பிடுறது. உண்மையிலே எங்களோட எஸ்கே ஃபேமிலியில் வந்து நேசிக்கிறத வந்து ஒரு லெவல் அவரோட வெளிநாட்டில் இருந்தாங்கப்பா உதவி செய்கிறாங்க. உள்நாட்டிலேருந்து உதவி செய்கிற எப்படி ஒரு நல்ல முதல் தடவை நம்மள இந்த மட்டக்களப்பிலே தான் பார்க்குறேன். ஒரு லெவல் ஒரு லெவல். சரி, நான் போட்டு மிச்சதெல்லாம் பார்ப்பேன் வேணாண்டி. பர்த்டே வந்து என்ன காய்ச்சினீங்க? கொல்லிப்புக்கை. அதாவது உங்களோட கையால அந்த மூட சிலவு தான் ஃபுல்லா. அப்படி எல்லாம் இல்லையம்மா, அதுதான் வந்து கொல்லிப்புக்கை செய்தது. என்ன வந்து கேட்டவாங்க செய்து தர சொல்லி அப்ப நான் தான் செய்தேன்னா இந்த வீட்டில் அனுஷியாக்கா தான் ஃபுல்லா வைக்கிறேன். முணுக்க முணுக்க அப்படி இல்லைன்னா சரி ஓகே. அப்போ அனுட கையெல்லாம் செய்த கோழிப்புக்கை சம்பல் பாப்போம். கோழிப்புக்கை எல்லாம் போட்டிருக்காங்க, பிரியாணி எல்லாம் போட்டு நான் செய்த என்ன டேஸ்ட் இருக்கு. கோழிப்புக்கையில வந்து அனு வந்து ஒரு வின்னர். ஜதுவை முதல் சாப்பிட விடும். ஜதுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும். அதுவா ஓடி ஓடி கோழிப்புக்கை சரி. ஜது உடுப்பு வடிவாக இருக்கு. நான் தான் செலக்ட் பண்ணேன் ஜது உடுப்பு. எப்படி இருக்கு ஜது உடுப்பு? சுடுது துடையில வை. உப்பு நீயும் உப்பு கூட்டிட்டுன்ற இது சாரு உக்காதான் சொன்ன உப்பு காணாண்டா. அப்போ போட்டுனேன். அப்போ ஒரு பக்கம் கரைப்படையில் போட்டுடா போட்டு நான் ட்ரெஸ்லாம் கூட்டிட்டாங்களா நல்லா இருக்கா. உரைப்பு வந்து கடல் தோல் ஒன்றும் செய்யலாம். அப்போ உரைப்பு கூட தான் செய்யும். எதுவும் எப்போ இருந்தாலும் இன்றைக்கு சாப்பாட்டோட போகுது. கேக் பட்டு இல்லாமல் எது சரியா சுடுவது இல்லைண்ணா. நல்லா ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். மணியாக இருக்கும். அம்மா நாங்கள் பாருங்க அப்படி வெள்ளிச்சடி சார் அனுஷியாக்கா வந்து இந்த ஒரு வடிவாக இருக்கிறா. பத்தியோட அனுஷியாவே அதுவும் பார்த்தா தவற மட்டும் சொல்லலாம். குறைக்கலையே நான் விரன் தாராளமா கோழி போட்டுக்கூடாது. கோழி போடுறதா மரியாதை மரியாதைக்கு முதலே இல்லை. எப்பயும் புலந்தாக்கணும் தான் சாப்பிடணும். அப்படிதான் நான் சாப்பிடவே இல்லை. குளிச்சு சாப்பிடுவோம். எப்படிங்க நல்ல கையில் பெண்ணு மாதிரி பின்னாடி வீட்டு
அம்மாச்சியில் படம் நீங்க வர மட்டும் சாப்பிடுங்க. நான் உண்மையாக சாப்பிடுவேன். அவன் என்ன இந்த பெரிய இளமை இருக்குது காத்துல வந்து அதான் அம்மா வீடியோ தான் வீடியோ கொடுக்கணும். குடும்பம் 5 இடங்களா ஓகே அப்ப சாப்பிட ஒரு பாப்பா அங்கே வந்து ஐடி வீட்டுல அதான் இப்ப 2 என்னது நான் காய் நம்ம 20 இத மாட்டாங்க. இந்த பையனை எழுப்பி இப்போ சுக்கும் கிளாஸுக்கு நான் நேரம் ஒன்று விஷ் பண்ணேன். மடுவா விஷ் பண்ணணும் ஆரோக்கியமான விஷ். படுத்துட்டேன். ஓகேடா ஓகே. சுக்கு வந்து வேண்டி தரப்பான் அவனாக்கு ஆட. ஓகே ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா அது குட்டிட்ட பிறந்த நாளைக்கு வந்து பின்னேரம் சோட்ரிஸா பாருங்க. அனுஷியாக்கா இப்ப தன்னுடைய கையால சுடு சுடன்னு அடிச்சுவா, கேக் கொண்டு அடிச்சுவா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வடை வந்து சுட்டுருக்குறான். மழை மழை டம்மான இன்னொரு குழந்தை கையெல்லாம் என்ன அம்மாடா அவுட்டு கொட்டி விட்டு வந்து நான் போறதுல சாப்பாடுக்கு செழிப்பு இல்லை. நாட்டிக்கு இன்னொரு வாங்கினால அங்க படக்கும் எந்த எங்க எடுத்துலாம் இந்த ஃபேவரட் இந்த பாருங்க தான் எனக்கு யாருக்குண்டே பிறந்த நாளுக்கு வாங்கி தந்தது அனுஷியா. 150 பிஸ்கெட் பாஜாது வாராட எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தவள்தான். அம்மா ஜீவா பேர் கோழிப்புக்கா சாப்பிடுங்க. அதியே கோழிப்புக்கா கும்பம் கோழிப்புக்கா கும்பம் வந்து அப்படி காய்ச்சினா லூசே நீதான் இல்ல நாங்க வந்து 1.5 கிலோ எல்லாம் வந்து இப்ப பாருங்க. இப்ப ஏன் இதெல்லாம் சோட்ரிஸ் பாத்தீங்கன்னா மூத்த காக்கள் எல்லாம் வந்து நிக்கலாம். அப்ப அவங்களுக்கு வந்து இன்றைக்கு சோட்ரிஸ் கேக் எல்லாம் வந்து நல்லா இருக்கு. அதுவுமே பின்ன உண்மைதானே. நான் அப்படி இல்லங்கட ஒவ்வொரு பம்சனுக்கு வந்து நிறைய பேர் வாரதானே. அப்ப அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வேலையா இருப்பீங்க அட்லீஸ்ட் ஒரு போன் கால் எடுத்து கூட மிஸ் பண்ணல. அவ்வளவு இருக்கிறாங்க. அப்ப அதனுக்கு மத்தியில வந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதான் சும்மா நான் பொம்பளை சோழங்களா சேர்ந்து சாப்பிடுவோம். அதான் மேட்டர். அப்ப ஜனுக்கு கவலை இல்லையே இந்த டைம் வந்து புரிஞ்சு கொள்ளலாம். அது பழகி போச்சு. கவலை இல்லையே. என்னத்த கேக் கட் பண்ணலையே கவலை இல்லையே. கேக் சி அது இதுவே காரணம் தானே. என்ன இதே போல நான் கேக் மேலே ஒரு சந்தோஷம். சரி என்ன இருக்கு நிறைய பெட்டி சும்மா போட்டோ எடுத்து சரி அது ஒரு சந்தோஷம் தான். உண்மைக்குமே கேக் கட்டுற ஒரு சந்தோஷம். அது என்ன ஒரு மெமரிஸா வந்துருக்கு. ஒரு வருஷம் வந்து இது நாங்க மெமரிஸா தான் வீடியோ எடுத்து போடுறோம். பண்டாலும் கேக் கட் பண்றவள வராதானே. இந்த 18 வயசு பொண்ணுங்க நாங்களே ஓ அங்க சொன்னா ரிங்கோவால வந்த பிறகு 21ஆம் தேதி கேக் பண்ணாங்க. அப்ப சரி அது எப்படிதான் அந்த அதேனா வேற வருஷம் கட் பண்றான். அப்படி சந்தோஷமா கீபோர்டு வரும். உனக்கு இப்ப கேக் தானே கட் பண்ணணும். கட் பண்ணி யாரு வீடியோ கொடுத்துட்டு அப்படியே கொடுக்கா. ஏன் வா அந்த குறை ஏன் விடுவான். வா இதுல கடத்துல வா. சரி அம்மாட ஈவா இங்க வாஜியா கடத்துல வா. இங்க வாஜியா வா. அச்சிட்டா கொடு பூமான் பூவர் பூவர் பூவர தலை வெட்டி விடு. வா வா அந்த குறைய நான் நிறைவேற்ற
நிறைவேற்றி விடுறேன். நாண்டி என் ஆசையை நிறைவேற போதா வாங்க அடே வாங்க வாங்க அஜய் களத்துல போட்டு செல்லாம் வா வா எனக்கு பண்ண உனக்கு பண்ண வா கொடுவா கத்தியாலும் கேக் வெட்டி நான் தீத்தி விடுறேன். அதுவும் இந்த ஆசையை நான் கிடப்பேன். நாண்டி என் ஆசையை நிறைவேற்ற போறாமா இந்த பார்த்தீங்களா கேக்கு வெட்டி வேக வச்சு தான் நிறுத்துறாங்க. நேரம் எப்படி இதை நாங்கள் நிறைவேற்றோம். இன்னொரு சன கூட ஆக்காடா ஹாப்பி பர்த்டே மாட்டியவங்க லாபம் இப்படி இந்த போய் மாவட்டம் நான் பெத்தவன நீ பெத்தவன நாலு என்ன கலவாத இது சரி அப்ப நாங்க வந்து போய் அதுவுக்கு அந்த குறையை வந்து நிறைவேற்றிட்டோம். நாண்டி நாண்டி அப்போ எனக்கு ஒரு லூசு கூட்ட உண்மைதான். அப்படி இல்ல ஆனா உண்மைக்குமே ஒரு ஏதோ பிறந்த நாள் செய்த ஒரு ஃபீலா இருக்கேன்னு சொல்லுங்க. அப்போ அவ்வளோத்துல வயது நிறைய மதிய நேரம் நல்ல சாப்பாடு வந்தவா. அதே மாதிரி இப்போ சோற்றுசும் வந்து குறைவில்லாம பாருங்க நிக்கிறாங்க கொஞ்சம் பேர் தான் எவ்வளவு வடையில வாங்கி குவிச்சிருக்கிறாங்க. உண்மையை சொல்றேன் சரியா போய் சொல்றேன் சித்தி என்ன மரக்கடையில வித்து முடிஞ்சியா சரியா உண்மையை சொல்ல போனா விழிஞ்சு வாயா தெரியுமா உண்மைதானே நான் ஒரே சாப்பிட்டோம் சாப்பிட இந்த விஷயம் பார்த்து நீ யாரு கை வச்ச நீ என்ன கவலை உண்டா நான் கவலை நான் சொல்ல தெரிஞ்சு என்ன கவலை நான் தெரிஞ்சுக்கேன் சில சில இரும்புகள் அப்படி அது வந்து இந்த கிடையாது உங்களோட லைஃப்ல வந்து அது வருஷம் நடக்கிறதா டோன்ட் வெரி பழைய போச்சு அந்த பாட்டு பாடுங்க. டோன்ட் வெரி அந்த ஆத்தி பாடு டோன்ட் வெரி நல்ல பாட்டு ஆத்தி பாடு பி ஹாப்பி எதையும் தாங்கும் இது எம்மடா என் உள்ளம் நன்றி சுஸ் எப்படியான ஒரு ஆளுக்கு மத்தியில வாழ்ந்து காட்டு தாதன்சி அப்படி நாளைக்கு வந்து சித்தி வந்து சொல்லி சில வார்த்தையில வந்தா அந்த நானியோட வீடியோ வந்தேன் உண்மைதான். ஆபத்துல கட்டினாலும் இப்ப கதைக்கிறாங்க கிடக்குது அவங்களோட ஏஞ்சல் வியூல போய் பாருங்க என்னவா வந்து தண்ணி விட போயிருக்கிறா ஒரு இடக்கு என்ன பேர் வைக்கி விடிஞ்சல ஓடுபட்டு இப்பதான் கடவுளுக்கு நாங்க நன்றி சொல்லுவோம். என்ன செய்து குட்டி என்ன உலகத்துக்கு ஏத்தின கடவுள் இன்னும் இந்த மணிக்கு கேட்ட பிறந்தநாள் தான் இது நாலு ஜனி கட்டிக்காரு லேடிஸ் மணி கூட கிஃப்ட் தந்தது சீயா சத்தியமா ஒரு நாளுக்கு அது ஒரு ஆள் தெரிஞ்சு அம்மா அந்த கிஃப்ட் அம்மாவும் அம்மம்மா இல்ல அம்மா இல்ல அம்மா அந்த வேற கிஃப்ட் இது வேற ஒரு ஆள் தந்தது நல்லா இருக்கு. இதுவே சொல்லணும் பாருங்க உண்மையா கூட வந்து இந்த யூடியூப்ல அந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து அந்த நம்பர் கொஞ்சம் மாத்தினால வந்து இந்த நிறைய யூஸ் பண்ணிடுறோம். போன முறையெல்லாம் ரிங்கோட நிக்க நான் கோல் ஆன்சர் பண்ண கூட டைம் இல்லை அப்படி கோல் வந்துதான் சரியா இந்த நம்பர் கொஞ்சம் தான் நடக்கு அதனால வந்து எல்லாமே நார்மலா போட்டு இந்த இடத்துல வந்து முக்கியமா காட்ட விரும்பணும். என்னது போன வருஷம் வசந்தா காசி எத்தனை வருஷம் ஒரு ஃபர்ஸ்ட் அந்த ஜாதகம் இந்த வருஷம் காட்ட வேண்டாம் அது காட்டு ஞாபகமாக பார்த்தால சந்தோஷப்பட வீடியோவில் இப்படி தான் காட்டணும் விட்டதை மாத்தணும் சொல்லு இந்த பர்சன் உழைக்க இல்ல அப்படி இல்லை உண்மையிலே 3 வருஷம் அதுமாதிரி 3 வருஷம் உண்மையிலே வட்டக்கலர் வசந்தாமா வந்து ஒரு பர்சன் கொடுத்தவா இன்றைக்கும் அது அந்த பர்ஸ் வந்து அது கிழிஞ்சிட்டு பர்ஸ் வீடியோவில் காட்ட வைக்கப்படுறா அது வாங்க தெரியாமல் இல்லை என்னென்னால் அவங்க ஞாபகத்துக்கு வந்து இருக்கணும்னு சொல்லி அவளோட பேர் இருக்குதுங்களா சொந்தா அவளுக்கு அன்னைக்கு அடிப்பா போன தெரியல பயங்கர மிஸ்டேக் கதைக்கு கோல் எடுத்து மிஸ் பண்ணியிருந்தாங்களா இது வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருந்தாது நான் பார்த்தேன் நான் என்ன செய்ய மட்டக்களப்புக்கு காலம் போகாத வசந்தா அம்மா கொடுத்த பர்ஸை வந்து இப்போ கொஞ்சம் அது வந்து மறக்கா வச்சுப்பாங்க அதுக்குள்ள சொல்லுவாங்க இப்போ என்னாலும் ஒரு நாளே 10 ரூபானாலும் போயாம இருக்காங்க ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க அண்ணா கொடுங்க ஹாப்பி பர்த்டே எல்லாம் செய்வாண்டா தெரியுமா வளர்ந்துச்சேன் அப்ப வந்து இந்த பர்த்டே வந்து சித்திக்கு பற்றி மாட்டூசி வந்துருக்கோம் முன்னிட்டு நிறைய உடல் வந்துட்டு 12 மணிக்கு மிஸ் பண்ணிக்காங்க அடுத்த நாள் வந்து மிஸ் பண்ணிக்காம அவ்வளோ சொட்டு பேர் அந்த வந்துட்டு அவ்வளோ பேர் வந்து என்ன நேசிச்சு மிஸ் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி நாங்கள் இதில் சொல்ல விரும்புகிறேன் ஓகே அப்போ நாங்கள் இப்போ இந்த நாட்கள் வந்து இப்படி நோம்பலாங்கிற சித்திக்கிட்டே வந்து போச்சுது அப்போ இந்த உலகம் செய்கிறவங்களுக்கு வந்து இந்த கேக்கு கட் பண்ணுற பெரிய வேலை இல்லை என்னம்மா அதாவது இந்த முறை முடிவு எடுத்துனாங்க கேக் வந்து கட் பண்ண வேண்டாம் எல்லாமே வந்துட்டு அடுத்த முறை வந்து சாப்பிடணும்னு சொல்லி செல்ல கையால கொடுங்க
வந்து சில பேர் வந்து எனக்கு பர்த்டே வந்து 12 மணிக்கெல்லாம் விஷ் பண்ணியிருந்தாங்க. அடுத்த நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் விஷ் பண்ணியிருந்தாங்க, அதை டிக்டாக்ல வீடியோ போட்டிருந்தாங்க. அப்படி அனைத்து உறவுகளுக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல அதே மாதிரி அந்த லண்டன் அம்மாவுக்கு வந்து மன்னிச்சிருக்கோம். அம்மா உண்மையில ஒரு வயது வந்து ஒரு அம்மாவாக இருந்தோண்டு அதுக்கு நிறைய வாட்டி கேக் வெட்டணும்னு சொல்லி நிறைய தூரம் அட்வைஸ் பண்ணி இதண்டி இருக்கிறா. ஆனால் அப்புறம் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரியும் நான் தனிப்பட்ட சில விஷயங்கள் கலைச்சிருக்கிறேன். அதால் வந்து தாண்டல. ஆனால் அப்படி இன்னும் வந்து அவள் எங்களுக்கு ஒரு சாலை கொண்டு செய்திருந்தவங்க எங்களை பர்த்டே எந்த இந்த பர்த்டே முன்னிட்டு. அப்போ அம்மாவுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நன்றி சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவாங்க. வீடியோ பார்க்குறேன் நல்லுள்ளங்களும் வந்து ஜாதுவாண்டியத்தினம் வந்து விஷ் பண்ணி கொள்ளுங்க. புயல் அடித்தாலும் மாறி புயல் அடிக்காது, மனசால உடைஞ்சு போனாலும் எல்லாம் சரியா வேற மாதிரி. ஓகே, அப்போ மீண்டும் ஒரு நாளைய வீடியோவில் சந்திப்போம். பாய்.